ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி வீட்டில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் தாட்கள் கண்டுபிடித்தது நம்ம உளவுத்துறை. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாள் முதலமைச்சர் அண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் பார்த்திங்கன்னா, வீட்டில் எல்லாம் அவரோட பிஏ வீட்டில் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக 2000 தாள்கள் பார்த்திங்கன்னா சிக்கின அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பணம் அவரது பினாமியின் பேர் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அவரோட பிஏ வீட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால அனைவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு இந்த 2000 தாள்கள் திரும்ப பெறுவது பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லைங்க. ஆனால் அரசியல் தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் உள்ள பெரிய மனிதர்களிடம் தாங்க இந்த பணப்புழக்கமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் மத்திய அரசு எடுத்த ஒரு மிக முக்கியமான நல்ல தீர்ப்பாக இந்த 2000 ரூபாய் தாள்கள் திரும்பப்படுவது பெரிதும் கவனத்துக்குரியதாக இருக்குங்க. இன்றைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தங்களது வீட்டுகளில் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் தாள்களை பார்த்திங்கன்னா பேட்டி வச்சுருக்காங்க. ஆனால் சாதாரண மக்களிடம் அந்த மாதிரியான நோட்கள் எதுவும் இல்லை. அதனால் எந்த மக்களும் பார்த்திங்கன்னா பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த தீர்ப்பு பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யார் பணத்தை அதிகமாக அழுத்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தாங்க ஆப்பை தவிர மற்ற நடுத்தர சராசரி மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்னல்களே கிடையாதுங்க. உங்களுக்கே தெரியுங்க. இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.